இங்கே வந்து காவேரி பார்த்தோன்னா அப்படியே கட்டிக்கிறா. இங்கே விஜய் வந்து ஃபைட் பண்ணிகிட்ருக்காரு. அவங்க சித்தப்பாவும் அந்த ரவுடிஸ் கிட்டலாம் வந்து ஃபைட் பண்ணிகிட்ருக்காரு. கரெக்டாக போலீஸும் அங்கே வராங்க. ராகவையும் அவங்க கேங்க எல்லாருமே வந்து அரெஸ்ட் பண்ணி கூட்டிகிட்டு போகிறாங்க. இங்கே வந்து குழந்தைக்கு ஒன்றும் அவ்வளோ அப்படி சொல்லிட்டு விஜய் வந்து பதறி போயிட்டு குழந்தைகிட்ட வந்து கேட்குறாரு, உனக்கு ஒன்றும் அல்ல அம்மா அப்படின்னு சொல்லிட்டு, ஒன்றும் இல்லைப்பா அப்படின்னு சொல்லிட்டு கட்டிக்கிறா. குழந்தை அடரா. எல்லாருமே சேர்ந்து மனசு கஷ்டப்படுறாங்க. குழந்தைய பார்த்துட்டு ரொம்ப பயந்துட்டேன்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு குழந்தை அழுதுட்டுருக்கா. மிஸ் நம்ம போகலாம் மிஸ், வீட்டுக்கு போகலாம் மிஸ் அப்படின்னோடனே சரி போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே கிளம்பி வீட்டுக்கு வராங்க. இங்கே வந்து தாத்தா அதுக்கப்புறம் ராதா எல்லோரும் நிம்மதி அடைகிறாங்க. குழந்தைய பார்த்தோன்னே உனக்கு ஒன்றும் இல்லைடா, நல்லா ஆகிட்டல, நான் நல்லா தான் இருக்கேன் பாட்டி அப்படி சொல்லிட்டு சொல்கிறா. குழந்தை ரொம்ப சோர்வாக இருக்கிறதால முதல்ல குழந்தைக்கு ஏதாவது கொடுக்கணும் சாப்பிட அப்படின்னு சொல்லிட்டு சாப்பிட கொடுக்குறாங்க. சரி அவளுக்கு தூக்கம் வரும், தூங்க வச்சிடலாம் அப்படின்னோடனே அப்பா நான் மிஸ்கிட்ட வந்து தூங்கட்டுமாப்பா அப்படின்னோடனே அப்படியே பார்க்குறாங்க. சரி நான் போய் தூங்க வச்சுட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு காவேரி போய் குழந்தைய தூங்க வச்சுட்டு வராங்க. சரி நான் கிளம்புறேங்க அப்படின்னு சொல்லிட்டு காவேரி சொல்கிறாங்க. மிஸ் நான் ட்ரா பண்ணுறேன்னு சொல்லிட்டு விஜய் வந்து ட்ரா பண்ணுறாரு. அடுத்து வந்து காவேரி கிட்ட வந்து விஜய் வந்து சொல்கிறாரு, இங்கே பாருங்கள் இதுக்கப்புறமா வந்து நீங்கள் கவலைப்பட வேணாம், நான் உங்ககிட்ட டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணி தான் இதுக்கப்புறம் இருப்பேன். நான் உங்ககிட்ட உரிமையாக வந்து பழகிறது உங்களுக்கு பிடிக்கலன்னா நான் இதுக்கப்புறம் விலகிக்கிறேன். நீங்கள் அதுக்காக குழந்தைகிட்ட பாசம் காட்டாமல் இருக்காதீங்க மிஸ். அவள் பாவம் மிஸ், அம்மா இல்லை அவளுக்கு, அதனால தான் உங்ககிட்ட அக்கறையாக இருக்கா. நீங்கள் கேட்டிங்கல்ல அந்த மிஸ் வந்து உங்ககிட்ட ஹெட் மிஸ்ஸஸ் வந்து சொல்கிறாங்கன்னு, எல்லா குழந்தைங்களும் அம்மா இருக்காங்களே, என் குழந்தைக்கு அம்மா இருக்காங்களா மிஸ், அதனால தானே அவள் ஏங்குறா. தயவுசெய்து அவகிட்ட இருக்க பாசத்தில் வந்து நீங்கள் வந்து தயவுதர்ஷனை பார்க்காதீங்க மிஸ், எனக்காக எதுவும் பார்க்காதீங்க, இதுக்கப்புறம் நான் குயிட்டாக நடந்துக்கிறேன் அப்படி சொல்லிட்டு விஜய் வந்து சொல்லிட்டுருக்காரு. அது கேட்ட காவேரி வந்து அமைதியாக இருந்துட்டு அங்கேருந்து கிளம்புறாங்க. எங்கள் வீட்டுக்கு வந்து விஜய் வந்து குழந்தை அப்படியே வந்து வருடி கொடுத்துக்கிட்டே வந்து மனசு கஷ்டப்படுறாரு. குழந்தை எவ்வளோ கஷ்டப்பட்டுருப்பா அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறாரு. உடனே வந்து அப்படியே வந்து தூக்க கலக்கத்திலே குழந்தை வந்து என்னை எங்கள் அப்பா கிட்டே விடுங்கன்னு சொல்லிட்டு அலறி துடிக்கிறா. பயந்து போகிறாரு விஜய். அதுக்கப்புறம் சமாதானப்படுத்தி தூங்க வைக்கிறாரு. உடனே வந்து யோசிக்கிறாரு, பாவங்க வந்து அம்மோ அப்படி சொல்லிட்டு யோசிச்சுட்டு அப்படியே வந்து உறங்கி போகிறாரு விஜய். அடுத்து வந்து சாரதாவை பார்க்க விஜய் வராரு. சொல்லுங்கள் தம்பி, என்கிட்ட ஏதோ பேசணும்னு சொன்னீங்களே, என்ன விஷயம் மாப்பிள்ள அப்படி சொல்லிட்டு கேட்குறாங்க. அத்தை இவ்வளோ நாளாக வந்து நான் காவேரி கிட்ட வந்து உரிமை எடுத்து பேசுனதும் பழகினதும் அவள் தப்பாக நினச்சிட்ருக்கா அத்தை, அதான் எனக்கும் புரியுது தம்பி, அவள் தப்பாக தான் நினச்சிட்ருக்கா, அதனால தான் குழந்தைய விட்டுட்டு வந்திருக்கா. இதே மாதிரி தொடர்ந்துச்சுன்னா குழந்தைக்கு அம்மா பாசம் கிடைக்காம போயிடும். இவ்வளோ நாள் கழிச்சு என் குழந்தைக்கு இப்போ தான் அம்மா பாசம் கிடச்சிருக்கு, அதை நான் கெடுத்துக்க விரும்பல அத்தை அப்படின்னோடனே, என்னம்மா அப்படி இப்படி சொல்கிறீங்க, இல்லை அத்தை எனக்கு வேறு வழி கிடையாது. என்னை பொறுத்த வரைக்கும் காவேரி வந்து என் பொண்டாட்டியாக இருக்கலாம், ஆனால் அவளை பொறுத்த வரைக்கும் நான் யாரோ தானே அத்தை, யாரோ ஒரு மூணாவது மனுஷன் தான்கிட்ட உரிமை எடுத்துக்க தான் விரும்பலத்த, அதனால தான் அவள் அப்படி பண்ணிகிட்ருக்கா. எனக்கு நல்லா புரிஞ்சு போச்சு. இதுக்கப்புறமும் காவேரி கிட்ட நான் டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணுறது தான் நல்லது. மாப்பிள்ளை என்ன மாப்பிள்ளை இப்படியெல்லாம் சொல்கிறீங்க, அப்போ என் பொண்ணோட வாழ்க்கை என்ன ஆகுறது அத்தை, பயப்படாதீங்க அத்தை, அதெல்லாம் ஒன்றுமே ஆகாது. காவேரி எப்போவுமே என் பொண்டாட்டி தான், அது என்றைக்குமே மாறப்போகிறதில்ல. ஆனால் அவளுக்கு என்றைக்கு நினைவு வருதோ அன்னைக்கு என்னை ஏற்றுக்கினா போகுது. அது வரைக்கும் நான் வந்து ஒரு ஃப்ரெண்டாக வேற ஒரு மனுஷனாக இருந்துட்டு போகிறேனே, நான் வந்து அம்மோட அப்பாவாகவே இருந்துட்டு போகிறேன், அவகிட்ட நெருங்காமல் இருக்கிறது எனக்கு நல்லது, அவளுக்கும் நல்லது, அம்முக்கும் மெயினாக நல்லது அப்படின்னோன்னா அப்படியே அதிர்ச்சியாக கேட்டுட்ருக்காங்க. மாப்பிள்ளை என்ன மாப்பிள்ளை இப்படிலாம் என்னென்னமோ பேசுகிறீங்கன்னொன்னே, ஆமாம் அத்தை, இவ்வளோ நாள் வந்து நான் காவேரி கிட்ட எல்லா நினைவும் வந்துடும் அப்படின்னு சொல்லிட்டு அவளுக்கு எல்லா நினைவும் வர வைக்கலாம்னு நினச்சேன். ஆனால் இதை நான் வர வைக்கிற முயற்சியில் குழந்தை எங்கே வந்து நான் ரொம்ப ஹர்ட் பண்ணிட்டேன்னு தோணுது அத்தை. ஏன்னா அவள் பாவம் அத்தை, அவள் வந்து காவேரி பாசத்துக்காக ரொம்ப ஏங்குறா, மிஸ்ஸு தான்கிட்ட பேச மாட்டாங்களான்னு ஏங்குறா. அப்படிப்பட்ட குழந்தைய நான் கஷ்டப்படுத்த விரும்பலை. இப்போ நான் இப்படி பண்ணுறதால காவேரி வந்து குழந்தைகிட்ட எல்லா கோவத்தையும் காட்டுறா. பாருங்கள் எப்படி விட்டுட்டு வந்திருக்கான்னு சொல்லிட்டு அப்படின்னோடனே, நீங்கள் சொல்கிறதெல்லாம் கரெக்டு தான் மாப்பிள்ள அப்படின்றாங்க. அதனால தான் அத்தை, இதுக்கப்புறம் நான் வந்து அப்பப்போ காவேரியை பார்க்குறதோ இல்லை அவகிட்ட பேசுறதோ நான் அவாய்ட் பண்ணலான்னு இருக்கேன் அத்தை அப்படின்னோடனே அதிர்ச்சி அடைகிறாங்க. என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் சாரதா